proof of his resurrection. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday morning, April 10th, 1955 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அவருடைய உயிர்த்தெழுதலின் நிரூபணம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1955 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now, man in his carnal way, he's built first. We'll notice that people with good intentions try to bring the gospel down to a creed. Try to say, well, we'll go to church, that's good. இப்பொழுது மனிதன் தன்னுடைய மாம்சப்பிரகாரமான சிந்தையில் அவன் முதலில் இதை உருவாக்கி கொண்டான். ஜனங்கள் நல்ல நோக்கத்தோடு கோட்பாட்டண்டைக்கு சுவிசேஷத்தை கொண்டு வர முயற்சித்து, நல்லது, நாம் சபைக்கு செல்வோம் என்று கூற முற்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். அது நல்லதுதான். And with good intention say we'll have this form of a declaration of creed. We'll say these prayers. We'll do a certain thing. ஆனால் நல்ல நோக்கங்களோடு நாம் இந்த கோட்பாட்டு அறிக்கை முறைமையை உடையவர்களாயிருப்போம். நாம் இந்த ஜெபங்களை கூறுவோம். நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வோம் என்று கூறுகிறார்கள். But the resurrection of Christ consists of more than creeds. More than a denomination, although as good as they may be and intentions are good, but that isn't the resurrected Christ. Amen. ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோ கோட்பாடுகளை காட்டிலும் ஒரு ஸ்தாபனத்தை காட்டிலும் மகத்தானவைகளாக உள்ளடக்கியதாயிருக்கிறது. அவைகள் எவ்வளவு நன்மையானவைகளாக இருந்தாலும், அதன் நோக்கங்களும் நன்மையானவைகளாக இருந்தாலும், அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அல்லவே. And that's the main thing that we're after this morning is the infallible proof that Jesus raised from the dead. Amen. நாம் இந்த காலையில் குறிப்பிடுகின்ற முக்கியமான காரியம் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பது பிழையற்ற நிரூபணமாய் இருக்கிறது என்பதேயாகும். Now, as our text says, they did not know him, and it's the same thing today. But man has longed to know him. Down through the age, they've longed to know him. இப்பொழுது நம்முடைய பாடப்பகுதியோ அவர்கள் அவரை அறியாதிருந்தனர் என்று கூறுகிறது. அது இன்றைக்கும் அதே காரியமாகவே உள்ளது. ஆனால் மனிதன் அவரை அறிந்து கொள்ள வாஞ்சித்திருக்கிறான். காலங்களினூடாகவே அவர்கள் அவரை அறிந்து கொள்ள வாஞ்சித்துள்ளனர். As our text this morning, my Redeemer liveth, in the early Sunday service, we find out there that Job, as old as he was, and way back in the first beginning, he longed to know his Creator. இக்காலையில் நம்முடைய பாடப்பொருளோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற பொருள் கொண்ட அதிகாலை ஞாயிறு ஆராதனையில் யோபு, அவன் பண்டைய கால ஆரம்பத்தில் துவக்கத்தில் இருந்த போதே அவன் தன்னுடைய சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள வாஞ்சித்தான். In other words, he said, if I could go and knock on his door and talk to him, how the human heart is longed for such things. வேறு விதமாக கூறினால், அவன், நான் போய் வாசலை தட்டி அவரண்டை பேசக்கூடுமானால் நலமாயிருக்குமே என்றான். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக மானிட இருதயம் எப்படி வாஞ்சித்துள்ளது. And today, after 4,000, nearly 5,000 years more, how much more the human heart today longs to go to his door, knock at his door, get acquainted with him. இன்றைக்கு 4000 வருடங்களுக்கு பிறகும், கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேலான பிறகும், மானிட இருதயமானது அவருடைய வாசலண்டை சென்று அவருடைய வாசலை தட்டி அவரோடு பழகி அறிமுகப்படுத்திக் கொள்ள இன்னும் எவ்வளவு அதிகமாக வாஞ்சிக்கிறது. And then people through traditions has blinded man from the great fundamental truths of the Scripture. Now, Jesus spoke the same thing when he was here on earth. He said, ye are blind, leaders of the blind. He said, if the blind leads the blind, won't they all fall in the ditch? ஆகையால் ஜனங்கள் பாரம்பரியங்களினூடாக மக்களை வேதாகம சத்தியங்களின் மகத்தான அடிப்படையிலிருந்து குருடாக்கி இருக்கின்றனர். இப்பொழுது இயேசுவானவரும் பூமியில் இருந்தபோது அதே காரியத்தையே அவர் பேசினார். அவர், நீங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறீர்கள் என்றார். மேலும் அவர், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்களே என்றார். Now, pronouncing Christian or religious teachers blind. See, God has a way of revealing himself to the people and making himself known to the people.
இப்பொழுது கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்பவன் அல்லது மத போதகர்கள் குருடரே. புரிகிறதா? தேவன் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழியை உடையவராயிருக்கிறார். ஜனங்களுக்கு தம்மை தெரியப்படுத்துகிறார். But many times tradition shuts off the people before God can get a chance to get into them to reveal himself. Amen. You get it? ஆனால் அநேக சமயங்களில் தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படியான ஒரு தருணத்தை அவர்கள் கழிப்பதற்கு முன்னமே பாரம்பரியமானது ஜனங்களை பிரித்து வைத்து விடுகிறது. புரிகிறதா? உங்களுக்கு இது புரிகிறதா? Amen. See, traditions. Oh, what that is today. Now those teachers that the Lord Jesus is speaking to were very orthodox. They were real scholars. They kept the letter of the word, the law to the very letter. Not one tar or jot or anything would pass from it. And they must have it perfect. பார்த்தீர்களா பாரம்பரியங்களே? ஓ, இன்றைக்கும் அப்படித்தான் உள்ளது. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு பேசிக் கொண்டிருந்த அந்த போதகர்கள் மிகவும் சம்பிரதாய கொள்கைகளில் மாறாதவர்களாக இருந்தனர். ஆயினும் அவர்கள் உண்மையாகவே மேதைகளாகவே இருந்தனர். அவர்கள் வார்த்தையின் எழுத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் அதன் ஒவ்வொரு எழுத்தையும் பின்பற்றினர். அதாவது நியாயப்பிரமாணத்தின் ஒரு சிறு எழுத்தையாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பையாகிலும் அல்லது எந்த ஒரு காரியத்தையாகிலும் கை கொள்ளாமல் இருக்கவில்லை. அவர்கள் அதை பரிபூர்ணமாக கை கொண்டிருக்க வேண்டும். So we can be so perfect with our education and with our theory until we leave Christ plumb out of the picture. We get plumb away from the real facts. ஆகையால் நாம் முழுமையாக காட்சியிலிருந்து கிறிஸ்துவை விட்டு விலகிச் செல்லும் வரையில் நாம் நம்முடைய கல்வியில் மிகவும் பரிபூர்ணமாயும் நம்முடைய கோட்பாடுகளில் பரிபூர்ணமாயும் இருக்கக்கூடும். ஆனால் நாம் உண்மையான காரியங்களிலிருந்து விலகிச் செல்கிறோம். Now, so in order to get the truth to man, to God, God sent his own son, made in likeness of sinful flesh, and he was born here on earth. இப்பொழுது தேவன் மனிதனுக்கு சத்தியத்தை கொண்டு வரும்படியாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பாவ மாம்ச சாயலில் உண்டு பண்ணி அனுப்பினார். எனவே அவர் பூமியின் மேல் இங்கே பிறந்தார். And was a propitiation for our sins offered up at the day of Calvary to take away our sins and to give us liberty and to set us free from the prison houses that we've been in. அவர் நம்முடைய பாவங்களுக்கான கிருபாதார பலியாய் இருந்து நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக நமக்கு விடுதலை அளிக்கும்படியாக நாம் இருந்து வருகிற சிறைவீட்டிலிருந்து நம்மை விடுவிக்க கல்வாரி நாளிலே பலியானார். Now, man is a prisoner. God said that a man was a prisoner. So until something has happened to the man, I want you to get this now. இப்பொழுது மனிதனோ ஒரு சிறைவாசியாய் இருக்கிறான். ஏதோ ஒரு காரியம் மனிதனுக்கு சம்பவித்திருக்கும் வரையில் அவன் ஒரு சிறைவாசியாகத்தான் இருக்கிறான் என்று தேவன் கூறினார். நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That before this certain thing called the new birth ever happens to the man, he cannot no way at all understand or ever understand God or have any knowledge of God. அதாவது புதிய பிறப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட காரியம் மனிதனுக்கு சம்பவிப்பதற்கு முன்பு அவனால் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள வழியே கிடையாது, அல்லது தேவனை எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது, அல்லது தேவனை குறித்த எந்த அறிவுமே அவனுக்கு இருக்காது. Though the word speaks it, his mind can't comprehend it because it's a human mind. Amen. He's got to have the mind of God in him to understand godly things. Amen. See? So all the reading, all the schools, all the teachings, as good as they may be, yet that's not the real principle yet. வார்த்தையானது அதை உரைத்தாலும் அவனுடைய சிந்தை அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ஒரு மானிட சிந்தையாயிருக்கிறது. தேவ பக்திக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள அவனுக்குள் தேவனுடைய சிந்தையை அவன் பெற்றிருக்க வேண்டும். புரிகிறதா? ஆகையால் வாசிக்கும் எல்லா ஆற்றலும், எல்லா பள்ளிகளும், எல்லா போதனைகளுமே அவ்வளவு நல்லவைகளாக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது உண்மையான அடிப்படை மேன்மையாயிருக்காது. God sent his son preaching the gospel. That's right. The gospel is the good news. In Isaiah 61, you who are taking down the scriptures, God said there, speaking Isaiah rather of Christ coming. தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அது உண்மை. சுவிசேஷம் நற்செய்தியாயிருக்கிறது.
வேத வாக்கியங்களை குறித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் அங்கே தேவன் கூறியுள்ளதை குறித்துக் கொள்ளுங்கள். சரியா கூறினால் கிறிஸ்துவின் வருகை குறித்து அவர் ஏசாயாவில் பேசுகிறார். He said, God has anointed me to preach the gospel, to bring good tidings, and to set the captives free, and to open the prison doors, Amen. And let the captives go free. அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அனுப்பினார் என்றார். God sent Christ to open the prison doors of man who are sitting in darkness. Amen. And if you notice the type that he spoke to, setting them free, it wasn't the illiterate, it was the scholars, the educated ones. Christ come to set them free. Amen. தேவன் அந்தகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற மனுஷரின் சிறை கதவுகளை திறக்கவே கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் கூறின அந்த மாதிரியை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவர்களை விடுதலையாக்க என்று கூறியுள்ளார். அது எழுத்தறிவற்றவர்களாய் இருந்தவர்கள் அல்ல, அவர்கள் மேதைகளும் கல்வி பயின்றவர்களுமாய் இருந்தனர். கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்கவே வந்தார். Now, to make it so the little kiddies would understand. When Christ came, say for instance today, that each one of you were sentenced to death, and you were sitting in a prison, knowing that sunrise tomorrow morning you had to die. இப்பொழுது இது சிறு குழந்தைகளையும் கூட புரிந்து கொள்ள செய்யும். கிறிஸ்து வந்தபோது இன்றைக்கு உதாரணமாக கூறினால், அதாவது நீங்கள் ஒவ்வொருவருமே மரணத்துக்கு ஏதுவாக தண்டிக்கப்பட்டிருந்தீர்கள். நீங்கள் ஒரு சிறை வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்ததையும் நாளைய சூரியோதய நேரத்தில் நீங்கள் மரிக்க வேண்டியதாக இருந்ததையும் அறிந்திருக்கிறீர்கள். And many that is sinful and away from God is sitting in that place this morning. Many people who are real good people are sitting in that condition this morning. தேவனிடத்திலிருந்து விலகி பாவமுள்ளவர்களாய் இருக்கிற அநேகரி காலையில் அந்த ஸ்தானத்திற்குள்ளாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக ஜனங்கள், உண்மையான நல்ல ஜனங்களாய் இருக்கிறவர்கள் இந்த காலையில் அந்த நிலைமைக்குள்ளாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many of you sitting here with cancer, with tumor and blindness. Some of you sitting in all kinds of conditions. Yet God sent Christ to open the prison doors to set you free. Amen. You say, is sickness a bondage? Yes. உங்களில் அநேகர் இங்கே புற்றுநோயோடும் கட்டியோடும் குருட்டுத்தனத்தோடும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் சிலர் எல்லா விதமான நிலைமைகளுக்குள்ளாகவே அமர்ந்துள்ளீர்கள். அதே சமயத்தில் தேவன் சிறை கதவுகளை திறந்து உங்களை விடுவிக்கும்படியாக கிறிஸ்துவை அனுப்பினார். நீங்களோ சுகவீனம் ஒரு அடிமைத்தனமா என்று கேட்கலாம். ஆம், Jesus plainly explained it when he said to the woman that had been stooped over, he healed her, laid his hands up on her, and she raised up, and they began to find fault, the teachers did. இயேசுவானவர் நிமிரக்கூடாத கூனியாயிருந்த ஸ்திரீனிடத்தில் அதை தெளிவாக விளக்கி கூறினார். அவர் தன்னுடைய கரங்களை அவள் மீது வைத்து அவளை குணப்படுத்தினார். அவள் நிமிர்ந்து நின்றாள். அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க துவங்கினர். போதகர்கள் குற்றம் கண்டுபிடித்தனர். He said, ought not this daughter of Abraham be loosed, set free from this bondage that she's been in of Satan? அப்பொழுது அவர், இதோ சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த அடிமைத்தன கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று கேட்டார். So Christ, our great Redeemer, has come to set men and women free from sin. Amen. And free from sickness. When he died at Calvary, he was wounded for our transgressions. With his stripes we were healed. ஆகையால் நம்முடைய மகத்தான மீட்பராகிய கிறிஸ்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பாவத்திலிருந்து விடுவிக்கவும் வியாதியிலிருந்து விடுவிக்கவுமே வந்திருக்கிறார். அவர் கல்வாரியிலே மரித்தபோது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Now, that's the good news. That's the gospel. The gospel is that Christ died in the sinner's place. That Christ taken the sick man's place. Christ taken the sinner's place. Christ taken the worried man's place. Christ taken the maniac's place. இப்பொழுது அதுவே நற்செய்தியாய் உள்ளது. அதுதான் சுவிசேஷம். கிறிஸ்து பாவியினுடைய ஸ்தானத்தில் மரித்தார் என்பதும் கிறிஸ்து சுகவீனமுள்ள மனிதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார் என்பதுமே
சுவிசேஷமாயிருக்கிறது. கிறிஸ்து பாவியினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து கவலையுற்ற மனிதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து பிசாசினால் பிடிக்கப்பட்டவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். Christ took every place and freed us from every affliction and every sin that the devil put us in the prison house by. Christ come to pardon us freely. Everything goes free. கிறிஸ்து ஒவ்வொரு ஸ்தானத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு துயரத்திலிருந்தும் பிசாசு நம்மை சிறை வீட்டில் வைத்துள்ளதற்கு காரணமான ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கினார். கிறிஸ்து இலவசமாய் நம்மை மன்னிக்கும்படிக்கு வந்தார். ஒவ்வொரு காரியமும் இலவசமாகவே நடைபெறுகிறது. In the days when the slaves, when they were in bondage, and they were slaves here in the States, when Abraham Lincoln died to free the colored man, to give him rights, not to be a slave any longer, they was freed at sunrise too. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அவர்கள் அடிமைகளாய் அந்நாட்களில் இருந்தனர். அவர்கள் இங்கே அடிமைத்தனத்தின் கீழ் அடிமைகளாய் இருந்தனர். ஆபிரகாம் லிங்கன் கருப்பு நிற மனிதரை விடுதலையாக்கவும் அவர்களின் ஒருபோதும் அடிமைகளாய் இல்லாமல் இருக்கும்படியான உரிமைகளை வழங்கவுமே மரித்தார். அவர்களும் கூட சூரியோதய வேளையிலேயே விடுதலையாக்கப்பட்டனர். They were so happy about it, knowing that they were going to be free as soon as the sun rose. அவர்கள் அதை குறித்து மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தனர். அவர்கள் சூரியன் உதயமான உடனே தாங்கள் விடுதலையாக போவதை அறிந்திருந்தனர். Some of them is healthier and better physical fit. They climb way up the mountain. Some could go all the way at the top, and some halfway up, and some all the way down. And as soon as the sun began to peep up, the great strong ones was up on top. அப்பொழுது அவர்களில் சிலர் திடகாத்திரமானவர்களாயும் சிறந்த தேக அமைப்புடையவர்களாயும் இருந்தபடியால் அவர்கள் மலையின் மேலே ஏறி சென்றனர். மேலும் சிலரார் மலையின் உச்சிக்கு ஏற முடிந்தது. சிலர் பாதி மலை வரை மாத்திரமே ஏறி இருந்தனர். இன்னும் சிலர் மலையின் கீழேயே இருந்தனர். சூரியன் உதயமாக துவங்கும் போதே மிகுந்த பலமுள்ளவர்களாய் இருந்தவர்கள் மலையின் உச்சியில் இருந்தனர். I'd liken that today to great, strong Christians who rise up into the sphere of the Holy Spirit. Amen. Those who just come along the road under justification, those who are way down in the valley of confusion. Amen. இன்றைக்கு நான் அதை பரிசுத்தாவியின் செயலெல்லைக்குள்ளாக எழும்பியுள்ள மகத்தான பலமுள்ள கிறிஸ்தவர்களுக்கே ஒப்பிட விரும்புகிறேன். அதாவது நீதிமானாக்கப்படுதலின் கீழாக வந்துள்ளவர்களையும் குழப்பத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களையும் ஒப்பிட்டு கூற விரும்புகிறேன். They raised up, and as soon as the ones as high could see it first, way off, and when they seen the sun rising, they screamed to the top of their voice to the ones below them, said, "We are free!" அவர்கள் உயரை ஏறி சென்றிருந்தனர். முதலாவது உயரத்தில் இருந்தவர்களால் அதை தூரத்திலிருந்தே பார்க்க முடிந்தது. எனவே அவர்கள் சூரியோதயத்தை கண்டவுடனே அவர்கள் தங்களுக்கு கீழே இருந்தவர்களை நோக்கி, நாம் விடுதலை அடைந்து விட்டோம் என்று தங்களுடைய உச்சக்கட்ட குரலில் கூச்சலிட்டனர். And then those got it and let out a shout and screamed down to the others, "We are free!" Amen. And the others down below that explained it to the others, "We are free!" அப்பொழுது அதை கேட்ட மற்றவர்கள் தங்களுக்கு கீழே இருந்தவர்களிடத்தில் சத்தமிட்டு, நாம் விடுதலையாகி விட்டோம் என்று கூறினர். அப்பொழுது அவர்களுக்கும் கீழே இருந்தவர்கள் மற்றவர்களிடத்தில் நாம் விடுதலையாகி விட்டோம் என்று அதை விளக்கி கூறினர். Now, look, those up on the hill could see the sun, so they were free. But as soon as the news come to that fellow in the valley, he was just as free as he'd ever be, whether the sun was up or not. Yes, it. இப்பொழுது பாருங்கள், குன்றின் மேலே இருந்தவர்களால் சூரியனை பார்க்க முடிந்தது. ஆகையால் அவர்கள் விடுதலையாயிருந்தனர். ஆனால் அந்த செய்தியானது பள்ளத்தாக்கில் இருந்த அந்த நபருக்கு வந்தவுடனே சூரியன் மேலே எழும்பினதோ அல்லது இல்லையோ, அவன் எப்பொழுதும் சுதந்திரமாய் இருக்க போவது போன்று அப்பொழுது அவன் சுதந்திரமாய் இருந்தான். உங்களுக்கு அது புரிகிறதா? Christ come to set the captive free. You don't have to be bound down with habits, halfway Christian life. God don't want you to be that way. He wants you to be free. God anointed Christ to preach freedom, to open the prison doors. கிறிஸ்து சிறைப்பட்டவர்களை விடுவிக்க வந்தார். எனவே நீங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களில் கட்டுண்டு அரைவழி கிறிஸ்தவ வாழ்க்கை உடையவர்களாய் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த விதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதில்லை. நீங்கள் சுயாதீனமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விடுதலையை பிரசங்கிக்கவும்
சிறை கதவுகளை திறக்கவுமே தேவன் கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். And every time you say you're sitting in there and your death sentence is on you, and the first thing you know, they're fixing to take you out to hang you, to execute you in some way. And the first thing you hear somebody coming down the street saying, "Hold it! I got the pardon. You don't have to die." நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினாலும் உங்களுடைய மரண தண்டனை உங்கள் மீது உள்ளது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், அவர்கள் உங்களை தூக்கிலிடும்படியாக அல்லது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும்படி உங்களை கொண்டு செல்ல ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது காரியம் என்னவெனில், நீங்கள் யாரோ ஒருவர் வீதியில் நடந்து வந்து அதை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், நான் உங்களுடைய மன்னிப்பை பெற்றுவிட்டேன், நீங்கள் மறிக்க வேண்டியதில்லை என்று கூறுவதை கேட்கிறீர்கள். Now you don't have to wait till you're out of the prison. You're just as free right then as you will be when you're out. Amen. எனவே இப்பொழுது நீங்கள் சிறையிலிருந்து வெளியே வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் சுதந்திரமாய் இருக்க போவது போல இப்பொழுதே நீங்கள் சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். So the man can just be as happy sitting in prison as he would be out of prison as long as he knows his pardon is signed. Amen. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய மன்னிப்பு கையெழுத்திடப்பட்டுள்ளது என்று அவன் அறிந்துள்ள வரையில் அவன் சிறையில் இருந்து வெளியே வரும்போது மகிழ்ச்சியாக இருப்பது போன்றே சிறைக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். That's the way it is this morning. Here it is. To every man and woman that has a hungry heart to come out of the prison cells this morning, the good news of the gospel is preached. அந்த விதமாகவே இது இக்காலையில் உள்ளது. இதோ அது உள்ளது. இக்காலையில் உட்காவலர்களிலிருந்து வெளியே வரும்படியான ஒரு இருதய பசி கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்திரீக்கும் சுவிசேஷ நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. And no matter if you're still sitting sick, if you're still sitting bound, you can be just as free because the news has come. You are pardoned. நீங்கள் இன்னமும் சுகவீனமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற செய்தி வந்துள்ளபடியால் உங்களால் அவ்வளவு சுதந்திரமாய் இருக்க முடியும். Christ rose some 1900 years ago this morning to set every prisoner free. Amen. Open the prison doors and let them come out. Oh, what a marvelous thing. இக்காலையில் ஒவ்வொரு சிறைவாசியையும் விடுவிக்க சிறை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக 1900 ஆண்டுகளுக்கு முன்னவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஓ, என்னே ஓர் ஆச்சரியமான காரியமாய் உள்ளது. No wonder the poet thrilled when he heard that. Inspiration struck him. புலவனோ அதை கேட்டபோது அவன் மெய்சிலில் படைந்ததில் வியப்பொன்றுமில்லையே. அப்பொழுது அவனுக்கு ஆவியின் ஏவுதல் உண்டானது. He said, living he loved me, dying he saved me, buried he carried my sins far away, freely forever, someday he's coming, oh glorious day. எனவே அவன் இவ்வாறு எழுதினான், ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் என்னுடைய பாவங்களை தொலைதூரம் கொண்டு போய் விட்டார், என்னென்றைக்கும் இலவசமாய் என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ, அது மகிமையான நாளாயிற்று. The hope of the believer is watching for the second coming. Amen. This great prince who opened the prison doors and set us free. The debt's been settled. It's all been paid. சிறை கதவுகளை திறந்து நம்மை விடுதலையாக்கிய இந்த மகத்தான பிரபுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருப்பதே விசுவாசியின் நம்பிக்கையாய் உள்ளது. கடனானது தீர்க்கப்பட்டாயிற்று, அது முழுவதுமாய் செலுத்தப்பட்டு விட்டது. God and sinners was reconciled together at Calvary when Jesus died. Amen. And God rose him up on the third day for our justification. That is, we look upon that and believe it and accept it with all of our heart. We are justified in the sight of the living God. இயேசுவானவர் மரித்தபோதே தேவனும் பாவிகளும் கல்வாரியிலே ஒன்றாக ஒப்புரவாக்கப்பட்டனர். நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்காகவே தேவன் அவரை 3ஆம் நாளில் எழுப்பினார். அதாவது நாம் அதை நோக்கி பார்த்து அதை விசுவாசித்து நம்முடைய முழு இதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக்கப்படுகின்றோம். Sure, it makes you emotional. Certainly it makes you happy. How could you hold your peace? How could a man restrain that knows that death's hanging out in front of him and here comes a pardon? Amen. That's right.
நிச்சயமாகவே அது உங்களை உணர்ச்சி வசப்பட செய்கிறது. நிச்சயமாகவே அது உங்களை மகிழ்ச்சியாக்குகிறது. நீங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஒரு மனிதன் தனக்கு முன்னே அங்கே மரணம் தொங்கிக் கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கும் போது இங்கே மன்னிப்பு உண்டாகிறதை எப்படி அவனால் தடுக்க முடியும்? அது உண்மை. How do you think old Barabbas felt that morning when he heard the Roman coming from the galleries as a big iron shoes stomping along, the chains are rattling, the spear dragging on the street? அந்த பெரிய நீண்ட சிறைக்கூட வாசலில் இருந்து அந்த ரோம சேவகன் வருவதைக் கண்ட பரபாஸ் அக்காலையில் எப்படி உணர்ந்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவன் பெரிய இரும்பு காலணிகளின் மிதியடி யோசையோடும் சங்கிலிகள் சலசலக்க ஓர் ஈட்டியானது வீதியிலே எடுத்துக்கொண்டே வர, to know that he was going to be killed, and that when he opened up the door and Barabbas was trembling and crying, ready to run out, saying, "Oh, this is the end of me." அந்த சேவகன் சிறைவாசலை திறந்தபோது தான் கொல்லப்பட போவதை அறிந்திருந்தான். எனவே பரபாஸ் நடுங்கி கதறி வெளியே ஓட ஆயத்தமாகி, "ஓஹோ, இது என்னுடைய முடிவாயிற்றே" என்று கூறினான். Said Barabbas, "I read your pardon free." Amen. Why, said, "Ain't I go to die?" I said, "No, you don't have to die." Well, what do I have to do for it? Nothing. அப்பொழுது அவனோ, "பரபாசே, நீ மன்னிக்கப்பட்டு விடுதலையாக இருக்கிறாய் என்பதை நான் வாசித்து காண்பிக்கிறேன்" என்றான். அப்பொழுது பரபாஸ், "ஏன்?" என்று கேட்டு, "நான் மரிக்கப் போவதில்லையா?" என்று கேட்டான். அதற்கு சேவகனோ, "இல்லை, நீ மரிக்க வேண்டியதில்லை" என்றான். அப்பொழுது பரபாஸ், "நான் அதற்காக என்ன செய்திருக்கிறேன்?" என்று கேட்டான். அதற்கு இவனோ, "ஒன்றும் செய்யவில்லையே" என்றான். Well, how does this come? Then the centurion would have raised him around, say, "See that man hanging yonder on the cross?" அப்பொழுது பரபாஸ், "அப்படியானால் இந்த மன்னிப்பு எப்படி உண்டானது?" என்று கேட்டான். அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி அவனை சுற்றி அழைத்து வந்து உயிரை நிறுத்தி, "அதோ தொலைவிலே அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதரை பார்க்கிறாயா? See that mockery spit from his face? See the wounds in his hand? Them was yours, but he took your place. He opened the prison door for you, that you who were condemned to die, he's took your place." ஏளனமாய் வழிந்த எச்சில்கள் அவருடைய முகத்திலிருந்து வடிகிறதை காண்கிறாயா? அவருடைய கரத்திலுள்ள காயங்களை காண்கிறாயா? அவைகள் உன்னுடையவைகளுக்கானதா இருந்தன, ஆனால் அவர் உன்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூறியிருந்திருப்பான். அவர் உனக்காக சிறைவாசலை திறந்தார். அதாவது நீ மரிக்கும்படியாய் ஆக்கரைக்குட்படுத்தப்பட்டிருந்தாய், ஆனால் அவரோ உன்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டாரே. And on Easter morning, God raised him up for our justification. While we're justified, as we believe the story and accept it, peace of justification sweeps into our heart like fathomless billow rolls out the waves of his being. ஈஸ்டர் காலையிலே தேவன் அவரை நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்காகவே எழுப்பினார். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த நிகழ்ச்சியை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற காரணத்தால் எப்படியாய் அவருடைய ஜீவனுள்ள அலைகள் ஆழங்காண முடியாத பெரிய அலைகளைப் போல நம்முடைய இதயத்திற்குள் நீதிமானாக்கப்படுதலின் சமாதானமாய் பாய்ந்து புரளுகிறது. God didn't leave us comfortless. He knew that they would be all tangled up in the days to come through teachers and so forth of the word, how they would mix it up, but he sent a direct messenger with it, the Holy Spirit, which is a vindication of the resurrection. தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிடவில்லை. வரப்போகின்ற நாட்களில் போதகர்கள் மற்றுமுள்ளவர்களின் மூலமாக வார்த்தை குறித்து யாவும் குழப்பமடைந்திருக்கும் என்றும், எப்படி அவர்கள் வார்த்தையை குழப்புவார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் வார்த்தையோடு செய்தியாளரை, பரிசுத்த ஆவியை நேரடியாக அனுப்பினார். அது உயிர்த்தெழுதலின் ரூபகாரப்படுத்தலாய் உள்ளது. If there's no Holy Spirit to vindicate it, then I couldn't believe the resurrection. I wouldn't have nothing but theology, or I wouldn't have nothing but mental conception. வார்த்தையை ரூபகாரப்படுத்த பரிசுத்த ஆவியே இல்லாதிருந்திருந்தால் அப்பொழுது என்னால் உயிர்த்தெழுதலை விசுவாசித்திருக்க முடியாது. நான் அப்பொழுது இறைமைகளை தவிர வேறொன்றையும் பெற்றிருந்திருக்கவே மாட்டேன், அல்லது நான் மனோரீதியான கருத்தினை தவிர வேறொன்றையும் பெற்றிருந்திருக்க மாட்டேன். But today we don't have to. Mental conceptions all right, theology is all right, but we have a direct witness. Amen. The Holy Spirit is a witness of the resurrection of the Lord Jesus. Amen. So misunderstood by people today in our days. So misunderstood, but it's the hope. ஆனால் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை.
மனோரீதியான கருத்து சரிதான், இறைமையில் சரிதான். ஆனால் நாமோ ஒரு நேரடியான சாட்சியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு சாட்சியாய் இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய நாளில் அது ஜனங்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது, மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அது நம்பிக்கையாய் உள்ளது. When he gave the last commission there, when he said, "Go into all the world and preach the gospel to every creature. He that believeth and is baptized shall be saved, and he that believeth not shall be damned." அவர் அங்கே கடைசி கட்டளையை அளித்தபோது அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். These signs shall follow them that believe. In my name they shall cast out evil spirits. They shall speak with new tongues. If they take up serpents or deadly things, it wouldn't harm them. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. They'll lay their hands on the sick and they shall recover. The very things that I do shall you do also, even greater than this, for I go unto my Father. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கூறினார். Someone says, Brother Branham, was that great commission reached down to this day? Certainly. Amen. How long to all the world? Amen. How many to every creature? Amen. There you are. யாராவது ஒருவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, அந்த மகத்தான கட்டளையானது இந்நாள் வரை நீடித்திருந்ததா என்று கேட்கலாம். நிச்சயமாக. எதுவரைக்கும்? உலகமெங்கும் எத்தனை பேருக்கு? சர்வ சிருஷ்டிக்கும். அங்குதான் காரியம். To believe it is eternal life. To accept it. Why should I believe it? You'd say, because it's the word of God. Amen. That's right. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. நீங்களோ, நான் ஏன் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்கலாம். காரணம், அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அது உண்மையே. God can't take back his own word. God once speaks a word, he's got to stay with it. I can say a word and take it back. You can do the same, but God can't. தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை திரும்பவும் மாற்றிக்கொள்ள மாட்டார். தேவன் ஒருமுறை ஒரு வார்த்தையை பேசுகிற போது அவர் அதனோடு தரித்திருக்க வேண்டும். நான் ஒரு வார்த்தையை கூறி பின்னர் அதை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்களும் அதே விதமாய் செய்யக்கூடும். ஆனால் தேவனால் அவ்வாறு செய்ய முடியாது. When he speaks a word, he's got to stay with it. Amen. And he said those words, so God honors his word. அவர் ஒரு வார்த்தையை கூறும்போது அவர் அதனோடு தரித்திருக்க வேண்டும். அவர் அந்த வார்த்தைகளை கூறினார். எனவே தேவன் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார். And the resurrection is just as vital today and just as real to every human heart that believes it as it was to Mary Magdalene and them that stood at the grave that morning who seen him. உயிர்த்தெழுதல் இன்றைக்கு உயிர் துடிப்பூட்டுகிறதா இருக்கிறது. அது மகதலேனா மரியாளுக்கும் அந்த காலை கல்லறையில் நின்று அவரை கண்டு இதோ அவர் இருக்கிறார் என்று கூறினவர்களுக்கும் அது உண்மையா இருந்தது போன்றே அதை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு மானிட இருதயத்திற்கும் அது உண்மையானதா இருக்கிறது. Here is their name called Mary. And she looked around and said, Rabboni, a master. இதோ அவர் இருக்கிறார். அங்கே அவளுடைய பெயர் மரியாள் என்றே அழைக்கப்பட்டது. அப்பொழுது அவள் அங்கே சுற்றுமுற்றும் பார்த்து ரபூனி அல்லது போதகரே என்று அவரை கூப்பிட்டாள். That's just as real to every heart this morning. It's born again of the Spirit of God, of the resurrection powers that was to that woman standing at the grave that morning. இது அந்த காலை அந்த கல்லறை கண்டை நின்று கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கு உண்மையாயிருந்தது போலவே இந்த காலையில் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் தேவனுடைய ஆவியினால் மீண்டும் பிறந்துள்ள ஒவ்வொரு இருதயத்திற்கும் அவ்வளவு உண்மையானதாய் உள்ளது. Now you can't do it in your own mind. You can't do it. You're like trying to put paper on a building or paint it up when the conditions are too bad, when the foundation is condemned. இப்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய சொந்த சிந்தையில் செய்ய முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. ஒரு கட்டடத்தின் நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கும் போது, அதன் அஸ்திபாரம் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருக்கும் போது, நீங்கள் அந்த கட்டடத்தின் மேல் ஒரு காகிதத்தை ஒட்டவோ அல்லது அதனை வண்ணம் தீட்டவோ முயற்சிப்பது போன்றிருக்கும். If the government condemns a house, the foundations is rotten,